பொதுவாக நமக்கு மூத்தவங்களை வந்து ஒன்று அண்ணின்னு சொல்லுவாங்க, இல்லை மாமா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படித்தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பொதுவாக ரெண்டு சமூக உறவு, ஒன்று பங்காளி அண்ணன் தம்பி, இன்னொன்று சம்பந்தம் என்ன வகையில் மாமன் மச்சான் அப்படின்னுவோம். இந்த ரெண்டு உறவையும் சேர்த்து இந்த தொழிற்சங்கங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு தனிப்பட்ட உறவை பிஜேபி என்னிடம் வளர்த்து உள்ள பாண்டியன் கிராம வங்கி ஒர்க்கர்ஸ் யூனியனின் தலைவர் அன்பு சகோதரர் எஸ் பாலசுப்ரமணியன் அவர்களே, பல்லமன் கிராம வங்கியின் அதிகாரிகள் சங்கத்தின் ஜெனரல் செக்ரட்டரி ஜெயக்குமார் அவர்களே, நிச்சயம் அவர் வருவார் என்று எதிர்பார்க்கவில்லை. ஒரு உரிமையோடு மதுரை மண்டலத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றிருந்தாலும் இயக்குனர் என்ற பொறுப்பிலே விடுத்த அழைப்பை ஏற்று இங்கு வந்து சுருக்கமாக கருத்துக்களை முன்வைத்த மதுரை மண்டலத்தின் முதன்மை மண்டல தலைவர் பாண்டியன் கிராம வங்கியின் இயக்குனர் மரியாதைக்குரிய சுவாமிநாதன் அவர்களே, கோஆர்டினேட்டர் பொறுப்பு வந்துட்டு நேரம் அதிகமாக இருக்கிறனால சுருக்கமாகவே என்னுடைய கருத்தை முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஐஓபி தாய் வங்கி, பிஜிபி செய் வங்கி. ஒரு பழமொழி உண்டு, தாயை போல பிள்ளை அப்படின்றது மாதிரி. ஐஓபியினுடைய செயல்பாடு மாதிரி பிஜேபி, தொழிற்சங்க பொறுத்தல உள்ள அதே மாதிரி. 2 மாதங்களுக்கு முன்பாக அன்பு தலைவர் ஆனந்தகுமார் அவர்களுடன் பிஜேபி ஒர்க்கர்ஸ் யூனியன் கான்ஃபரன்ஸ் நெல்லையிலே கலந்து கொண்டோம். அந்த யூனியன் எப்படி இருந்ததோ அதே மாதிரி இங்கே யூனியன் செயல்பட்டு வருகிறது. அதே மாதிரி ஐஓபியை பொறுத்தளவில் ஆபீசர்ஸ் அசோசியேஷன் எப்படி இருந்ததோ அதே மாதிரி மெட்டிகுலஸா இந்த கான்ஃபரன்ஸை வந்து நடத்துறாங்க. தலைவர்கள் முருகேசன் அவர்களுக்கும் செயலாளர் இலக்குவன் அவர்களுக்கும் அன்பார்ந்த பாராட்டுதல்கள். மாறி வரும் சூழல்ல வந்து இந்த தொகுப்புரை வழங்கிய அந்த தோழர் கூட சொன்னாரு, ஏன்னா தொழிற்சங்க ஆரம்பிக்கிறது 7 பேர் இருந்தா ரிஜிஸ்டர் பண்ணி தொழிற்சங்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா ஒவ்வொரு கான்ஃபரன்ஸும் நாங்க வந்து பேசிட்டு இருக்கோம், உங்களை எல்லாம் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். சங்கம் அமைப்பு என்ற நிலையிலிருந்து வெளிப்படையாகவே அவர் அழகா சொன்னாரு, எங்க இயக்கத்தின் சார்பாக வரவேற்கிறோம் அப்படின்னு தொகுப்பாளர் சொல்லும் போது, the organization has grown from a trade union to a level of movement. இயக்கமாக வளர்ந்தக்கூடிய ஒரு பரிணாம வளர்ச்சியை இந்த ஒரு மாநாட்டை பொறுத்தளவிலே கண்கூடாக காண முடிகிறது. இன்னைக்கு நம்ம இருக்கலாம், ரிட்டையர்ட் ஆகி போயிடலாம், அடுத்த தலைமுறை வந்து ஒரு இயக்கமாக செல்லக்கூடிய ஒரு சூழல் கமர்ஷியல் பேங்க்ல இல்ல ஆர்ஆர்பி என்பதை பொறுத்தளவில் உருவாகி உள்ளது. இதை கட்டி காக்க வேண்டிய ஒரு மாபெரும் பொறுப்பு நமக்கு எல்லாருக்குமே உண்டு. என விதிமுறைகள் மாறிட்டு வருது. ஆர்ஆர்பியை பொறுத்தளவில் பல்வேறு மாற்றங்கள் வர இருக்கின்றன. ஒன் ஸ்டேட் ஒன் ஆர்ஆர்பி என்ற கான்செப்ட் வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வலியுறுத்தப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தளவிலே ஒரு ஆர்ஆர்பி தான் இருக்க வேண்டும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். அனைத்து ஸ்பான்சர் பேங்க் ஆர்ஆர்பினா எங்களுக்கு ஒரு தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஐஓபியை பொறுத்தளவில் எங்களுக்கு பிஜேபி வேணும், பிஜேபி வேணும், நாங்கள் எங்க ஹோல்ல வச்சுக்கிறோம், அதோட எந்த பேங்க் வந்தாலும் நாங்கள் சேர்த்துக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம். அதே மாதிரி ஐஓபியுடைய நீலாஞ்சல் பேங்க் ஒரிசால இருக்கு, தெங்கநாள் அந்த பூரி இரண்டும் சேர்ந்து நீலாஞ்சல் பேங்க் இருக்கிறது. அதையும் நாங்கள் விட்டு தர மாட்டோம். ஏன்னா ஒரிசாவை பொறுத்தல வேற வங்கிக்கு கொடுக்கறது மாதிரி இருந்தது, அதை நாங்கள் விட்டு தர மாட்டோம். நீலாஞ்சல் எங்களுக்கு வேணும் அப்படின்றது ஐஓபி நிர்வாகம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வேண்டுகோள் விடுத்தது. அந்த வேண்டுகோள் கணிந்து பிஜேபி நீங்க வச்சுக்கோங்க, தேவைப்பட்ட தமிழ்நாட்டை பொறுத்தளவிலே நம்ம ஜெயக்குமார் கூட இருக்காரு, பல்லவன் கூட சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. ஒரிசாவை பொறுத்தளவில் நீலாஞ்சலும் நீங்களே வைத்துக் கொள்ளலாம். அதற்கு மேலாக யூகோ வங்கியின் செய் வங்கியான கலிங்கா கிராமின பேங்கும் பேங்க் ஆஃப் இந்தியாவின் செய் வங்கியான சாய் தரணி கிராமின பேங்கும் இரண்டும் ஐஓபியோடு சேர்ந்து வரக்கூடிய ஒரு சூழல்கள் உருவாகி வருகின்றன என்ற நல்ல செய்தியை இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்கிறோம். இப்படி பார்க்கும் பொழுது இங்க 2
அங்க ஏற்கனவே இருந்தது ஒன்னா இருக்கு, இன்னும் அதோட 2 சேரும்போது 5 6 ஆர்ஆர்பி வந்துட்டு ஐஓபியை பொறுத்தளவுல ஒரு குடையின் கீழ் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அந்த வகையிலே இந்த 5 ஆர்ஆர்பி உடைய அலுவலர் சங்கங்களை நடத்தக்கூடிய ஒரு மாபெரும் பொறுப்பு, ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு மாபெரும் பொறுப்பு இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி அதிகாரிகள் சங்கத்திற்கும் அதன் தலைவர்கள் ஆனந்தகுமார் ஜேடி சர்மா அவர்களுக்கும் உண்டு என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கட்டாயம் 2 மாசம், இப்ப கமிட்டின்னா மாசத்துக்கு ஒரு ட்ரிப் கூடுறீங்க நீங்க, எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி. ஐஓபிஓ பொறுத்தளவுல வந்துட்டு 6 மாசத்துக்கு ஒரு ட்ரிப் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி. அதனால ஆர்ஆர்பியை பொறுத்தளவுல நிச்சயம் 1 மாசத்துக்கு 2 மாசத்துக்கு ஒரு ட்ரிப் இந்த கமிட்டி வந்து கூட்டப்பட வேண்டும். Beloved leader, Comrade G.D. Nadaf has got a special interest concern for RRBN because of his close association. He may be telling, I have retired from that formal trade union functionary. As far as we are concerned, you are not retired, sir. Still, your expertise is required for us. Just like what you had achieved, second option for pension for the commercial bankers, we have to achieve the pension, the equal pension scheme for RRBNs. We have to do. The expertise is available. Today, yesterday Nadaf may be there, today Rishabhadas is there. But one thing remains constant. The heritage nurtured by you leaders remains with IBOC. With that leadership, this is the ideal time to achieve the pension scheme, equal pension scheme for RRBNs. Leaders like Comrade Anand Kumar, J.D. Sharma are there at a sponsored bank level. The RRB officers movement, more than an organization, it has grown up as a movement. Apart from that, one informal information I want to put, this is a family function. Today the finance minister is P. Chidambaram. His constituency comes under the functional area of Pandian Grama Bank. Not only that, many of the BGPNs are supportive to the political career of Chidambaram. This is an ideal opportunity. The political career is with the support of PGPNs. Many development schemes we have done in the constituency of our finance minister. This is the right time. அவருடைய வங்கி கணக்கில் என்ன சம்பளம் ஏறுகிறது என்றும் புரியவில்லை. அவருடைய வாழ்நாளெல்லாம் ஒவ்வொரு ஆர்ஆர்பிஎனுக்காக தன்னை சாக்ரிஃபைஸ் என்று சொல்வார்கள், தியாக உணர்வோடு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு அயன் மேன். ஒரே ஒரு நாள் தான் கேட்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்தது. நான் சொன்னேன், வங்கத்திற்கே நான் வந்து விடலாமோ என்று நினைத்தேன் அவரை பார்த்து. பட்டாச்சார்ஜி அந்த வார்த்தைகள் நமக்கு எனர்ஜியை கொடுக்கக்கூடியது. நீங்கள் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் பார்த்தால் கூட பானர்ஜி, நவ்ரோஜி இப்படி பார்த்தாலும் அளவத்தை எனர்ஜிகளும் தரக்கூடிய ஒரு இடமாக இருந்தது வங்கம் இருந்தது. நம்முடைய எனர்ஜியாக, நம்முடைய அன்ஈக்குவலன்ட் லீடராக நம்மை வழிநடத்தி செல்லக்கூடிய காம்ரேட் ஸ்ரீ பட்டார்ஜி அவர்களை ஸ்பெஷல் கீ அட்ரஸை உங்களுக்கு தரும்படி வேண்டுகிற பொழுது அவருக்கு நம்முடைய இயக்கத்தின் சார்பிலே அன்பு சகோதரர் காரைக்குடி கிருஷ்ணனும் நம்முடைய முன்னாளுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய மாரியப்பன் அவர்களும் இந்த மொமெண்டோ, ஷால் மற்றும் நினைவு பரிசு அனைத்தையும் வழங்கும்படி உங்கள் சார்பாக இருக்கும். கரவூரி எழுப்புங்கள். ஏனென்றால் அவர் நமக்காக காலமெல்லாம் உழைக்கக்கூடியவர். President of your association and President of today's program, Comrade R. Elukovan, General Secretary of Pandian Grama Bank Officers Association, your respected President, who has recently joined your bank as a chairman of this Pandian Grama Bank, our old comrades, Comrade Anand Kumar and J.D. Sharma, Comrade Kumareshan from IOB Officers Association, who are closely associated with your movement from the day one. My very old, trusted and age-old comrade, Comrade G.D. Nadaf, who is a real friend of RRBNs all over the country for the last so many years, over 2 decades.
and given us a lot of support in our movement. All my comrades from IOB Officer Association and Pandian Grama Bank Officer Association, my dear colleagues from different banks and friends and colleagues. It's indeed a great occasion that Pandian Grama Bank Officer Association is organizing the 17th biennial conference at that Pandian Hotel. I'm really privileged to be associated with this Pandian Grama Bank Officer Association for quite a long time. I still remember that while this National Industrial Tribunal was going on in Hyderabad in the 89-90, that time I had the occasion to visit your bank. That time your head office was not in Virudhunagar and it was in a small place. I had visited your bank and held a meeting, general body meeting of your association at that point of time. So I have seen for a very long time the vibrant, militant and dedicated comrades of this bank who has proven that they are always remained at the leadership. This bank was just the best bank of the country quite a number of years back. And you have continued to hold this position in different areas, in business, in recovery, and in other areas also. Profitability may be aberrations this year or that year, and all credit goes to the officers of this bank. Because you all know that RRBs are suffering from lot of constraints. The advantages the commercial banks are having, even my sponsor bank, your sponsor bank is having, is not available to the RRBs. So wherever we have to develop our business, we have to face lot of constraints. Lot of constraints because the Indian Overseas Bank has got a name all over the country. The RRB has not got that kind of a name all over the country, and in respective areas only because of our good customer service, because of our dedication, because our commitment and involvement with the people we serve, the RRBs are getting business. Our strength lot lies in the name only. Our strength lies with the dedication, conviction, involvement of our comrades and officers. This is giving us a distinct advantage compared to other banks. In a lot of areas we have seen that the customers of RRBs continue to remain loyal to our bank because they have found in ourselves a true friend. We share with our customers their joys and sufferings, their sorrows and their pleasantries also. This is a unique thing of the RRBs, and this was acknowledged by all the finance minister of this country, that RRBs has shown results. And we remember also that P. Chidambaram, while he was earlier the finance minister of this country, he has in several forums acknowledged the good work done by the regional rural banks. And he introduced the meeting of the RRB chairman at the central level in New Delhi, and which was used to be presided by the finance minister. And there also he has lot of issues he have discussed, lot of issues has sorted out, and lot of progress has taken place. Because after the 95 onwards, the RRBs have never looked back. Some of the RRBs which might be earning losses or profits or problems here and there are so many reasons for this. It cannot be attributed to the workforce of the RRBs, because certain areas in the northeast, certain areas in the eastern India, there are some inherent constraints, infrastructural problems,